Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். உனக்கு அறந்து போன செருப்பு அடிக்கலாமா வேணாமா? நீங்களே சொல்லு. உன்னால நின்று கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா? எந்த கட்சியோட கூட்டணி சாராம ஒரு கவுன்சிலர் இந்துக்களை தொடருது. ஏன்னா நவாஸ்கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். தர்காக்குது ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான். உங்களை வெட்டல இல்ல, எச் ராஜாவை வெட்டல இல்ல, அண்ணாமலை வெட்டல இல்ல. நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? நம்முடைய முருகனுடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. ஏடா கூமுட்ட, அதெல்லாம் முந்தநேத்து கட்டினாங்களா தர்கா? இல்லன்னா போன வாரம் கட்டினாங்களா, போன வருஷம் கட்டினாங்களா? நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். இவன் இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் சொல்றான், அதெல்லாம் பொய். இத பண்றது RSS. அதனால அந்த பிஜேபி காரன செருப்பால் அடிச்சு தமிழ்நாட்டுல இருந்து துரத்தணும் நான் சொல்றேன். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு சிறப்பான ஆட்சி, மக்களாட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, உலகமே போற்றுகிற ஆட்சி, தலை சிறந்த ஆட்சி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர், தேச தலைவர், இந்தியாவின் முதன்மை தலைவர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற திராவிட மண். இந்த ஆட்சியை யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பிஜேபி இந்த 4 வருடங்களாக எவ்வளவோ சதி திட்டம் செய்து வருகிறது. அரசுக்கு எதிராக செயல்படுகிறது. விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்வது, இந்து மதத்திற்கு திராவிட மாடல் அரசு எதிராக இருக்கிறது என்கின்ற வதந்திகளை பரப்புவது, இந்த ஸ்ரீமான் சாமான் போன்ற தமிழின துரோகிகள் மூலமாக தந்தை பெரியார், தலைவர் கலைஞர் இயல்பாக பேசுவது, ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய 2 கோடி பேர் இந்த மண்ணிலே வாழக்கூடிய வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று அரசியல் வியாபாரிகள், அரசியல் சூத்திரதாரிகள், இன்றைக்கு அரசியல் ஏஜென்ட்டுகளாக பொட்டிக்காக கொள்கையை விட்டு தருகிற ராமதாஸ், அன்புமணி போன்ற தற்கூரிகளை மூலமாக ஜாதி அரசியல் செய்வது, இப்படியெல்லாம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுக்கிறது பிஜேபி. இந்த நாட்டில் நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான். என்ன, இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், இந்த மண்ணில் வாழும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க போகிற நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். அதனால் பல முயற்சிகளை செய்து அவங்க முதல்ல எடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துத்துவா எடுத்தாங்க. அது எடுப்பில்லை. அப்புறமா இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப இங்கேயே வந்திருக்காங்க. மதம் கிட்ட வந்துட்டாங்க. மதம் கிட்ட இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிற திராவிட மாடல் அரசு. இந்த திருப்பரங்குன்றம் இந்த கலவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஒரு வாரமா அதுதான் ஓடிட்டு இருக்கு. இந்த பிஜேபி, குறிப்பா இந்த நரம்படி நாராயணன், இந்த எச் ராஜா நல்ல பர்சனாலிட்டி, பாடி பில்டர். ஆமா, சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்து அதுக்கு ஒரு எய்ட்ஸ் அட்டாக் ஆனா அந்த பள்ளி எப்படி இருக்கும் பாக்குறது, அதே மாதிரி இருப்பான் அந்த நரம்படி நாராயணன். ஆனா அவ்வளவும் குறும்பு. இந்த துடப்பத்திலே பூந்தொடப்பம் இருக்கும். அந்த பூந்தொடப்பத்திலே நூல் மாதிரி ஒரு குச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சுன்னு எச் ராஜா பண்ற மதவாத அரசியல் இது பாருங்க. ஆனா எதுவும் எடுபடாது. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் an anti-Hindu government. This Dravidian model is an anti-Hindu. தமிழ்நாடு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin is an anti-Hindu. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் இஸ் an anti-Hindu. இதை வச்சே அந்த பொழப்ப ஓட்டுறான். ஆன்டி இந்து சொல்லி. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த திருப்பரங்குன்றத்துல முருகருடைய கோயில் ஃபேமஸான கோயில் உலக அளவுல.
திருப்பரங்குன்றம் கோயில் உலக அளவுல ஃபேமஸான கோயில். மதுரை பக்கம் மீட்டிங் போனா நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவேன், எல்லாரும் போவோம். அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்கிறதுல கோயில், அங்க சமண கோயில் இருக்குது, ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த மலை ஏறும் போது நடுவுல சிக்கந்தர் தர்கா இருக்குது. இப்போ இந்த பிஜேபி காரனுடைய பிரச்சனை எதை வச்சு பிரச்சனை கிளம்பி மத பிரச்சனை உருவாக்கணும்னு கேட்டா, அந்த மலையில எங்க இந்து கோயில் எங்களுக்கு அது சொந்தமானது. மலை யாருக்கும் சொந்தம் இல்லை, மலை யாருக்கும் சொந்தம் இல்லை, அது கனிமவளம் அரசாங்கத்துக்கு சொந்தம். அது அந்த மலையில முருகர் கோயில் இருக்குது, எங்க இந்து சாமி. சமண கோயில் எங்களுக்கு இந்து சாமி இருக்குது. மேல ஈஸ்வரர் இருக்கிறாரு, எங்க இந்து சாமி இருக்குது. அங்க தர்கா இருக்கிறது எப்படி ஏத்துக்க முடியாது? அந்த தர்காவை அங்க அகற்றணும். ஏன் தர்காவை அகற்றணும்னு சொல்றான் இந்த பிஜேபி? அப்போ தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உண்டாக்கலாம், இந்து முஸ்லிம்குள்ள பிரச்சனையை உண்டாக்கலாம். என்னென்னவோ பண்ணி பார்த்தா 4 வருஷம் சிறப்பா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதன்மை முதல்வர், திராவிட மாடல் அரசு நாயகர் தலைவர் தளபதி ஸ்டாலின் சிறப்பா ஆட்சி பண்ணிட்டாரு. இன்னும் இந்த ஒரு வருஷத்துல மத பிரச்சனையை உருவாக்கி விட்டுலாம். டோட்டல் ஹிந்துஸ், டோட்டல் எத்தனோ ஜாதி இந்துல, டோட்டல் இந்துல இருக்கிற எஃப்சி, ஓசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாரும் எதிர்பார்க்கிட்டு அந்த ஓட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆனா ஒரு குருட்டு கணக்கு போடுறான் பிஜேபி. அது மாமாவில பாக்குறான். HIV ராஜாவும் அந்த சாட்டையால் அடிச்சுக்கிறான், அந்த பைத்தியக்கார நாயை ஒத்துக்கிறானே ஒரு பாடுஸ் லக்காடி போய் அண்ணாமல் அவனும். அதனால இந்த தர்கா பிரச்சனை கொண்டு வராங்க. இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்ல. இந்து முஸ்லீம் தகராறு உருவாக்கலாம்னு பாக்குறாங்க. தர்கா பிரச்சனை கொண்டு வராங்க. அங்க தர்கா இருக்குது, அங்க மேல ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க. ஏடா கூமுட்டை, அதெல்லாம் முந்தநேத்து கட்டினாங்களா தர்கா, இல்லைன்னா போன வாரம் கட்டினாங்களா, போன வருஷம் கட்டினாங்களாம். பிஜேபி RSS திருப்பரங்குன்றம் மலை முருகர் அந்த கோயிலுடைய வரலாறு சொல்லும் போது, தர்காவை பத்தி பேசும்போது அவனுங்களே சொல்றானுங்க 700 வருஷமா இருக்குது அந்த தர்கா. அங்க அந்த சிக்கந்தர் தர்கா 700 வருஷமா இருக்குது. கோயில் இருக்கு, தர்கா இருக்கு. 700 வருஷமா ஒரு பிரச்சனை இல்லை. மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தே கூட அங்க தர்கா இருக்குது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக, மோர் தேன் 200 years, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம நாட்டுல அவனுடைய ரூலிங் தான். நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணான் 200 வருஷத்துக்கு மேல. அப்பெல்லாம் எந்த பிரச்சனை வரல. ஆனா இப்ப கொண்டு வரான். அங்க ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க. நாங்க இந்துக்கள் வழிபடுற எங்களுடைய 3 கோயில் இருக்கிறது. இந்த இடத்துல போய் சிக்கந்தர் முஸ்லீம்களுடைய தர்காவா, அங்க அவன் ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான், பிரச்சனையை உண்டாக்குறான். நீதிமன்றத்தை அப்படியே எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்களே. ஒரு 3 தீர்ப்பு வருது. சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னால் அப்ப தீர்ப்பு 3 தீர்ப்பு. 3 தீர்ப்புலயும் அங்க இருக்கிற தர்காவை அகற்றணும்னா தீர்ப்பு சொல்லல. ஒற்றுமையா போங்கன்னு தான் சொல்றாங்க. இது இந்து கோயில்களுக்கு சொந்தம் சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு அண்ணாமலை அந்த பைத்தியக்காரன் சொல்றான், எச்ராஜா சொல்றாங்க. ஆனா அங்க தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நீதிமன்ற தீர்ப்புல அங்க தர்கா இருக்கக்கூடாது, இந்து கோயில் இருக்கக்கூடிய அந்த மலையில, திருப்பரங்குன்றம் மலையில தர்கா, சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காங்களா? எங்கேயும் சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? எப்பவுமே நாம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். உங்க மத வழிபாடு, உங்க கோயில்ல சாமி கும்பிடுங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க தான் அந்த நீதிபதிகள் அந்த காலத்துல சொல்லிருக்காங்களே தவிர தர்காவை அகற்றோம்னு சொல்ல. பொய்யா பேசுறாங்க. இப்ப இவங்க போய் அங்க ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? ஒரு ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனைனா யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? ஊர் மக்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இது ஒண்ணு பெருசா விரிவா பேச தேவையில்லை, தெளிவா பேசலாம். திருப்பரங்குன்றம் வரை மக்கள் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல அந்த கோயில், நம்ம முருகர் கோயில் இருக்குது, கடைவீதி இருக்குது, தர்காக்கு அதுக்கு வேண்டிப்பட்ட ஆன்மீக பொருட்கள், அங்க என்னென்ன வழிபாடுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த கடைகள் இருக்குது. எல்லாமே எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கடைகள்ல வியாபாரம் பண்றவங்க, திருப்பரங்குன்றத்துல கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள், இல்ல அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்துக்கள் யாராவது இங்க தர்கா இருக்கக்கூடாது என்று திருப்பரங்குன்றத்திற்குரிய உள்ளூர் மக்களோ இந்துக்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களோ யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்களா இது வரைக்கும்? திருப்பரங்குன்றத்துல தர்கா இருக்கக்கூடாதுன்னு இல்ல, எங்க தர்காவுக்கு இந்துக்கள் இடையூறாக இருக்காரு சொல்லி திருப்பரங்குன்றம் பகுதியிலே மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது இந்துக்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்களா? எதுவும் கிடையாது. உள்ளூர்கார் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவங்க மாமா மச்சானா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சா, அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. இவனுங்க வெளியில இருந்து இந்த ராஜா அது இந்து முன்னணின்றான், இந்து அமைப்புகள்ன்றான். அது பொய்யான சமாச்சாரம். இந்த பிஜேபி ஒரு இந்து முன்னணி வச்சிருக்கான். பிஜேபி அவன் கண்ட்ரோல்ல. நான் எல்லா இந்து முன்னணி சொல்லல, நானும் இந்து தான். உலகத்திலே மிகவும் பழமையான மதம் இந்து மதம் தான். எத்தனோ லட்ச ஆண்டுகள். நானும் இந்து என்று சொல்லுவதில் எனக்கும் பெருமை இருக்கிறது. அதனால நாம் இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ நாம் இழிவாக பேசக்கூடாது.
அந்த பிஜேபியில் ஒரு இந்து முன்னணிக்குது, அவனுக்கு கலவரம் பண்றதே வேலை. அந்த பிஜேபி இருக்கிறான் பாரு ஒரு இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, பிஜேபிக்கு ஜால்ரா தட்டுற இந்து முன்னணி சொல்றேன். பிஜேபி சாராத பல்வேறு இந்து முன்னணிகள்லாம் இருக்குது. அவன தளபதி எல்லாம் சந்திச்சிருக்காங்க, பல கோரிக்கை வச்சிருக்காங்க, தளபதி முதலமைச்சர் பண்ணி கொடுத்திருக்காரு. இவனுங்க பண்ற கலாட்டா, இவன் இந்து முன்னணி இந்து அமைப்புகள் சொல்றான், அதெல்லாம் பொய். இத பண்றது RSS. பெரிய லெவலா இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றவர் யாருன்னா திருப்பரங்குன்றத்துக்காரனா மதுரைக்காரனா பார்த்தா கிடையாது. அங்க அந்த திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்காவை கண்டிக்கிற வகையில் அந்த தர்காவை எங்க அகற்ற வேண்டும் என்கிற வகையில் நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம், நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம். இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி, இந்த பரதேசி கட்சி, பாலியல் ஜல்சா கட்சி, இந்த பிஜேபி தான் காரணம். இந்து அமைப்பு போர்வையில வரான். இங்க எச்ராஜா வர மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க தேவையா? அதனால அந்த பிஜேபி காரன் செருப்பால் அடிச்சு தமிழ்நாட்டுல இருந்து துரத்தணும் நான் சொல்றேன். இந்த HV ராஜா நரம்படி நாராயண அங்க வந்து என்ன பேசினாங்க அந்த இதெல்லாம் நியாயம் சொல்லுங்க. இது எப்பவுமே திராவிடம் தாங்க தமிழ்நாடு. அங்க என்னங்க பேசலாம் அந்த நாங்கள் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றி காட்டுவோம், மதுரை நாங்கள் அயோத்தியாவாக மாற்றி காட்டுவோம். இவனுக்கு அறந்து போன செருப்பு அடிக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. திராவிட மண்ணா இதை மாத்திரத்துக்கு பெரியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அறிஞர் அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பெரியார் அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்றி இதை நிரந்தரமாக திராவிட மண்ணாக மாற்றியவர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த திராவிட மண்ணை நான் ஆரிய மண்ணா, பாப்பா மண்ணா, பூணூல் மண்ணா, சங்கி மண்ணா, தற்குறி மண்ணா, பரிவார மண்ணா மாத்துவன்னு ராஜா அந்த நரம்படி நாராயண புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அந்த ராஜா அந்த ஆள் சொல்றான், தமிழ்நாட்டை நான் உத்தரப்பிரதேசமா மாத்துவேன், மதுரையை அயோத்தியாவை மாத்துவேன். அறந்து போன செருப்புல பொம்பளைங்க அடிப்பாங்க. அயோத்தியாவை மாத்துவாராம் இவர். எதை திருப்பரங்குன்ற கோயில் அந்த மதுரையில திருப்பரங்குன்ற பகுதி கோயில் அது வந்து ஒரு அயோத்தியாவை மாத்திர வரான். இது வந்து உத்தரப்பிரதேசம் மாத்திரம். பார்த்தா உன்னால நின்று கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா? எந்த கட்சியோட கூட்டணி சாராம ஒரு கவுன்சிலர் அழகா கேட்டார் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்மல் அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள். ஒரு கவுன்சிலர் கூட நின்று ஜெயிக்க முடியாத அளவுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா? மதுரை அயோத்தியா மத்திய அயோத்தியால ராமர் கோயில் கட்டினீங்க, அயோத்தியால ராமர் கோயில் கட்டினீங்க. அந்த ராமர் கோயில் கட்டிட்டு ராமர் கோயில் திறக்கிறதுக்கு மோடி போனது அங்க இருக்கிற பூணூல் போட்ட சங்கராச்சாரியார், அவர் பேக்வர்ட் காஸ்ட், அவர் பிராமணர் கிடையாது, அவர் பூணூல் போட்டவர் கிடையாது, பிராமணர் கிடையாது. பிராமணர் அல்லாத எப்படி கோயில் தரக்கூடாது, அவனுக்கு அனுமதிக்க மாட்டானா. மோடியே இந்த நாட்டினுடைய பிரதமரையே ராமர் கோயில் கட்டக்கூடாது, ராமர் கோயில் தரக்கூடாதுன்னா சங்கி பாப்பான் அத்தனை பேரும் ராமர் பேரு சொல்லிதான் அவனுக்கு தொடர்ந்து ஆட்சி வரானுங்க. அந்த ராமர் கோயில பிஜேபியினுடைய பிரதமரே திறக்க வேணாம்னு சொன்னான், திறந்தான். மோடி திறந்தனாலே என்னன்னு தெரியல, ராமர் கோயில் மேல லைட்டா சேதாரம் இடிஞ்சு எல்லாம் விழுந்துருச்சு. ராமர் கோயில் தெரியும் இல்ல, ராமர் கோயில் லைட்டா மேல இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அது பிஜேபி கார மோடி திறந்தனாலே என்ன அபசகனமோ யாருக்கு தெரியும், என்ன தீட்டுப்பட்டு போச்சோ யாருக்கு என்ன தெரியும். இன்னொன்னு, ராஜா மதுரை பகுதியே நீ வந்து அயோத்தியாவை மாத்தி காட்டுவியா? அயோத்தியாலேயே நீ எம்பியில பிஜேபி ஜெயிக்கலையே, ராமர் கோயில் நீங்க கட்டினீங்க இல்ல, இங்கதான் ராமர் பிறந்தாருன்னு, இங்கதான் ராமர் பிறந்தாருன்னு நீங்க கோயில் கட்டினீங்க இல்ல, பாபர் மசூதி இடிச்சு விட்டு. சரி, நீதிமன்றத்துல தீர்ப்பு நீங்க கட்டலான்னு வந்துச்சு, நீதிமன்ற தீர்ப்பு, அத கண்டம் ஆஃப் த கோர்ட். ஆனா நீங்க இப்ப கோயில் இடிச்சிங்க, அது பிஜேபி கார தான் நீ கோயில் இடிச்ச, RSS தான் கோயில் இடிச்ச. உனக்கு சம்பந்தப்பட்ட இந்து அமைப்புகள் அங்க இருக்கிற சாமியார் பசங்க இவனுக்கு நீங்க தான் கோயில் இடிச்சிங்க, இடிச்சிட்டு கட்டிட்டீங்க. சரி ரைட் ஓகே, அந்த விமர்சனம் கட்டிட்டீங்க. அந்த நீ கோயில் கட்டி ராமர் கோயில் கட்டியிருப்பார், அந்த பார்லிமெண்ட்ல ஜெயிக்கலடா பிஜேபி. அப்ப ராமருக்கே உங்களுக்கு பிடிக்கலையே, ராமருக்கே உங்களுக்கு பிடிக்கலையே, அப்புறம் நீ என்ன வந்துட்டு மதுரை வந்து அயோத்தியா மாத்தி காட்டுவான்றது தெரியுதுங்களா? அதுல அன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டம் இருந்து பாதுகாக்க போகிற நாளைய தமிழக முதல் அன்பு தலைவர் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு அவர் சொன்னதுல இப்ப புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தாங்க சனாதனம். அந்த திருப்பரங்குன்றம் கோயிலாண்ட போய் நின்று தர்காக்குது ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான். உங்களை வெட்டல இல்ல, ராஜாவை வெட்டல இல்ல, அண்ணாமலை வெட்டல இல்ல, கோழியும் ஆடதானே வெட்டுறாங்க. அது வழக்கமா வெட்டுறதானே. அதை வெட்டினா உங்களுக்கு என்னடா கியானப்பாய்களா வையால, உனக்கு என்னடா அவங்க வெட்டினா? இப்ப தெரியுதா? அங்க போய் கலவரம் பண்ணானா? இதெல்லாம் தான் சனாதனம். அவரு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட தீர்க்கதரிசியா சொன்னார், சனாதனத்தை ஒழிப்பேன். இவனுங்க பண்ற அமக்கலங்குது பார், இதுதான் சனாதனம், இதை ஒழிப்பன்றான். இப்ப போய் அங்க இடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அண்ணாமலை? சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ரகுபதி அவர்கள் தொடர்ந்து இப்படி நீங்க முருகர் பெயரை சொல்லி இந்துக்களின் பேரில் கலவரத்தில் ஈடுபட்டால் அரசு உங்களை இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னாங்க. கரெக்டு தான் சொல்றீங்க, எதுவும் செய்ய மாட்டேன்றீங்களா? அதான் எனக்கு வேதனை. சொல்றோம், நம்ம செஞ்சிடணும்.
மத கலவரம் வந்தான 4 பேர் சுட்டு என்கவுண்டர்ல போய் அவன வரான பாரு. இந்த பொம்பளைகிட்ட தகராறு பண்றானுக்கு பாரு, பலாத்காரம் பண்றான் பாரு. அவனை ஒரு 4 பேர் போட்டு இல்லை, எவனா பொம்பளைகிட்ட வரான பாரு. அரசு கட்டப்பேர் எடுத்துற வகையில் பிஜேபி காரர் தான் கஞ்சா விற்கிறான், வேற யாரும் இல்ல. அந்த கஞ்சா விற்கிற பிஜேபி 4 பேர் என்கவுண்டர்ல போடு வரானா பாரு. போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு கலாச்சாரம் காசுறான் பாரு, அவனை 4 பேர் என்கவுண்டர்ல போடு வரானா பாரு. விட்டு வச்சா செய்தான் செய்வான். அந்த வகையில மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருபுகரம் கொண்டு அடக்கவும் அண்ணார். அதுக்கு இவன் என்ன சொல்றான் அண்ணாமலை, ஆட்டாங்க பொறம்போக்கு நாய. இவன் என்ன சொல்றான், ஒரு மினிஸ்டர் ஏண்டா தண்ணி தேர்தல் நின்று தோக்குற, எம்பி நின்று டெபாசிட் வாங்கல, எம்எல்ஏ நின்று காலி, நீ எந்த தேர்தல் கவுன்சிலர் ஒண்ணு ஜெயிக்க போறதில்ல. அவர் தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஏற்கனவே ஒரு எம்பியா ஜெயிச்சு ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சரா இருந்தார், இப்ப அமைச்சராகிறாரு. ஏற்கனவே ஒரு அமைச்சரா இருந்தவர். அவரை பார்த்து இவன் சொல்றான், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இரும்புகரம் கொண்டு அடக்கவும் பண்றாரு. இந்த நாங்க கோயிலுக்காக எங்க உரிமைக்காக போராடும் போது ரகுபதி சொல்றேன், நீ இருக்கிற இடம் இல்லாத போயிடுவோன்றான். என்ன சொல்றான் பாருங்க, ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு ரூலிங் பார்ட்டினுடைய அமைச்சர், ஒரு ரூலிங் பார்ட்டியினுடைய அமைச்சருங்க ரகுபதி அவர்கள், மாண்புமிகு ரகுபதி, நீ இருக்கிற இடம் எல்லா இடம் போயிடுவேன்னு நம்மளை பார்த்து மிரட்டுறான். அவன் ஏன் இப்படி மிரட்டுறானா, இப்படிப்பட்ட புறம்போக்கு கண்டவனுக்கு போறத, கண்ட எஸ்ஸுக்கு போறத, எச்சோப்பொறுக்கி பரதோசி பாடுசு லக்காடி பசங்களை இவனுங்கெல்லாம் விட்டு நாகரிக அரசியல் என்ற பேர்ல இவங்களெல்லாம் விட்டு வச்சிருந்தால இவன் இப்படி எல்லாம் பேசுறான். அப்புறம் எங்களை பார்த்து கேக்குறாங்க ஊடகவியாளர்கள்லாம், நாங்க யூடியூப்லயோ மீடியாவில பேசும்போது, உங்களுக்கு தெம்பு இல்லையா, திராணி இல்லையா, உங்களுக்கு என்ன தைரியம் இல்லையா, நீங்க என்ன பயந்தாங்குழியா, இவ்வளவு பெரிய தனிப்பெரும்பான்மையோட தளபதியை பார்த்து ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு பேசுறாங்க விட்டு வச்சிருந்தாலே அவங்க எங்களை கேட்கும் போது அவன் கேட்கறது கரெக்ட் தான். அண்ணாமலை எப்பயும் அவனுக்கு பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து வந்தா பேசிருப்பானா? அவன் எச்ராஜாவோட லூசு பையன், சீமானாகட்டும் எவனாகட்டும், அடிக்கிற இடத்துல அடிச்சா எவனா பேசுவானா? நம்ம விட்டு வைக்கிறோம், என்னத்து நம்ம பழி வாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். தளபதியினுடைய கான்செப்ட். தளபதி ஒரு நல்ல லீடர். அவரு தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத இந்தியாவின் ஒரு மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவருடைய அரசியல் நாகரிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி கண்ட நாயங்கள் இப்படி பேசுது. அண்ணாமலை பேசுறான், ஒரு அமைச்சரை பார்த்து இருக்கிற இடம் இல்லாது போயிடும் போடா. டே அண்ணாமலை, அம்மா இருக்கிற இடம் இல்லாது போடுமா டே, சும்மா தளபதி அப்படி கண்ணு அசைக்கிட்டோம். இந்த இளைஞரணியில நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் படைவரிசை லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள 5 பேர் போறண்டா அவங்க சோழிய முடிக்கிறதுனா துண்டக்கான துணையக்கான நீ கர்நாடகா ஓட வேண்டிதான் பெங்களூருக்கு. இப்ப நான் பெங்களூர்ல தான் பேசிட்டு இருக்கேன். கிங் 360 யூடியூப் சேனலில் உங்க இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்த குமரன் பெங்களூரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பெங்களூர்ல இருந்து நான் எங்க பேசுறேன் தெரியுமா அண்ணாமலை? ஏன்னா என்னுடைய பதிவெல்லாம் அண்ணாமலை பாக்குறதுனால சொல்றேன். அண்ணாமலை, நவ் ஐ எம் இன் பெங்களூர். யூ நோ வேர் ஐ எம் இன் பெங்களூர்? தர்கால ஆடு கோழி வெட்டினா உனக்கு என்னடா? உனக்கு என்ன? அவங்க எங்க ஒரு மூலி வெட்டி இன்னைக்கா வெட்டுறாங்க, 700 வருஷமா வெட்டி நிற்கிறாங்க. நம்ம கூட தான் போய் சாப்பிடுறான். நம்ம இந்து மதத்துல ஆடுமா? அண்ணாமலை கேக்குறேன், நீ ஒண்ணு பாப்பான் கிடையாது இல்ல, பாப்பான்னு குண்டி கழி விடுறவன் நீ. ஆனா நீ பாப்பான் கிடையாது. நீங்க குலதெய்வம் கும்பிடுவீங்க இல்ல கரூர்ல உங்க மாவட்டத்துல, குலதெய்வம் குடும்பம். நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம ஹிந்து. இப்ப எங்க குலதெய்வம் முனீஸ்வரன், உனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், நான் ஹிந்து. இப்ப நாங்க குலதெய்வத்தை சாமி கும்பிடும் போது என்ன சொல்றது, குலதெய்வத்துக்கு என்ன படைப்போம்? குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டுவோம். அவனை சொல்ற இல்ல, சிக்கந்தர் தர்கால கோழி வெட்டுறான், ஆடு வெட்டுறான்னு. நம்ம குலதெய்வத்துல இந்து சாமி தானே முனீஸ்வரர். நிறைய குலதெய்வங்கள் இருக்குது, நிறைய குலதெய்வங்கள் இருக்குது. நம்ம வெட்டுறது இல்ல, ஆடு வெட்டுறோம், ஆடு வெட்டி பிரியாணி சாப்பிடுறோம் இல்ல, கோழி வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுறோம் இல்ல, ஆடு கோழி வெட்டுறோம். ஒரு சிலர் பெரிய ஆண்டவர் கும்பிடுறவங்க பன்னியை கூட பலி கொடுப்பாங்க, அது உண்டு. இந்து மதத்துல முனீஸ்வரன் கும்பிடுறவங்க ஒரு சில பெரிய ஆண்டவர் கொண்டு பன்னியும் பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க. வெட்டினா உனக்கு என்ன? உங்களை யாரையும் வெட்டல இல்ல, பிஜேபி காரன் யாரையும் வெட்டல இல்ல. நான் இந்து அமைப்புன்னு மத கலவரத்தை உண்டாக்குறிய, உங்களையும் வெட்டல இல்ல. அவங்க ஆடு கோழி வெட்டினா உனக்கு என்னடா? கேனப்பைய வெண்ண வெட்டுங்க பாய், பாய் நீங்க வெட்டுங்க பாய். சிக்கந்தர் தர்காலுகிற உலாமாக்கள், பாய் குருமார்கள், அங்க வர நம்ம இஸ்லாமிய சோழர்ல வெட்டுங்க. அவன் என்ன சொல்ல, நீங்க வெட்டுங்க, ஆடு வெட்டுங்க, கோழி வெட்டுங்க, வெட்டி எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் சாப்பிடுறோம். அவங்க கேன பசங்க பிஜேபி காரங்க. விட்டா நீங்க வெட்டி வச்சுக்கிற ஆடு கறியும் கோழி கறியும் பிஜேபி காரன்னு திருடி போடுவானுங்க, திருட்டு பசங்க. நம்ம சாமிக்கு நம்ம சாராயம் பிடிக்கிறோமே, நம்ம குலதெய்வம் கும்பிடுறோமே, நம்ம இந்துக்கள் தான். நாங்க எல்லா இந்துக்களுக்கும் குலதெய்வம்னு ஒண்ணு இல்ல பாப்பான தவிர, எல்லா குலதெய்வத்தையும் நம்ம சாராயம் படிக்கிறோம், சுருட்டு வைக்கிறோம், சாராயம் படிக்கிறோம், சுருட்டு வைக்கிறோம்.
பிராந்தி விற்கிறோம், கறி படைச்சு விற்கிறோம், கோழி படைக்கிறோம், மீன் விற்கிறோம், முட்டை விற்கிறோம், எல்லாம் விற்கிறோம் இல்ல நம்ம குலதெய்வத்துக்கு. அவங்க விற்கிறாங்க. அந்த மலையில அவங்க காலகாலமா இந்துன்னு போட்ட விடு, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும், 700 வருஷமா இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்கடா வலிக்குது இப்போ உங்களுக்கு? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு மதக்கலவரத்தை தூண்டுறது பாக்குற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, இது ஒரு ஜாதி பிரச்சனையை கொண்டு போறது பாக்குறானுங்க, இது பெருசாக்காது விடுங்க. அவனுங்க ஆடுற மக்கள் நம்ம இந்து மக்கள், நம்ம ஆட்சியில நம்ம இந்து மக்கள் கோயில் அங்க இருக்கு, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு நம்ம தான் பாதுகாவலர். அன்னைக்கே காகித மில்லத் மரணப்படிக்கல் இருக்கும்போது தலைவர் கலைஞர் அழைத்து, நான் அல்லா கிட்ட போறேன், நான் இறந்துட்டு போறேன், அதை பத்தி நான் கவலைப்பட்டேன். ஆனா கலைஞர் கருணாநிதி என்கிற ஒரு மிகப்பெரிய தலைமை இருக்கும்போது எனக்கு தைரியம் வந்துச்சு, என் இஸ்லாம் சமயத்தை நீங்க தான் காப்பாற்றணும். காகிதம் இல்ல மரணப்படிக்கல் இருக்கும்போது கலைஞர் கையை பிடிக்கும் போது கலைஞர் சொன்னார், இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு தீமை என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதியினுடைய இந்த பிணத்தை தாண்டி சென்றுதான் தீமை ஏற்படும் சொன்னார் அன்னைக்கு கலைஞர். அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கையா, 1 கோடி பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும், கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்களை என்ன பண்ண சொல்ற? இந்து மதத்தை நீ என்னடா புடுங்கிட்ட? நான் கேட்கிறேன் பிஜேபிய, நீ என்னடா புடுங்கிட்ட இந்து மதத்துக்கு? கோயில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுங்க, திராவிட மாடல் அரசு இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்றேன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்றேன், முதலமைச்சர் தலைவர் தளபதி இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்றேன். இவங்க தான்டா கோயிலை பாதுகாக்கிறாங்க. திருட்டு பசங்க கோயில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, அதெல்லாம் மீட்டு கொடுத்தது யாரு? இன்னைக்கு மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அவரே ஒரு சாமியார் தானடா. நீங்க திருட்டு பசங்க, பிஜேபி, RSS, இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, நீங்கெல்லாம் திருட்டு பசங்க, சாயம் பேர் சொல்லி திருடுறீங்க, கோயில கற்பழிக்கிறீங்க. ஆனா அண்ணன் சேகர் பாபு அவர் உண்மையில அவரே ஒரு சாமியாரா? அவர் பாரு எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு, தாடியோ முடியுமா? அவர் சேவிங் எல்லாம் பண்ணிட்டு அழகா டை எல்லாம் அடிச்சுட்டா அல்டிமேட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அஜித் மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு. அவரே சாமியாரு. வருஷத்துல 200 நாள் 250 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டுனேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் சபரிமலையே இருக்கிறார். அந்த கோயில் கட்டணும் கூட அத்தனை பேரும் அந்த கோயிலுக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஐயப்ப சாமி கோயில் நான் கூட 2 முறை தான் போயிருக்கேன் லைஃப்ல. அவர் நினைச்சா போயினேங்கிறா வந்துனேங்கிற, சாமியே சரணம் ஐயப்பா, இருமுடி கட்டு சபரிமலைக்கு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து, சாமியே சரணம் ஐயப்பா. அவர் கோயில், அவரே ஒரு சாமியார் தானே. அவரோட ஆன்மீகவாதியா நீங்க யாருன்னா பிஜேபி, RSSல. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் தலைவர் தளபதி மாண்புமிகு சேகர் பாபுட்ட கொடுத்தார். சிறப்பா செயல்படுறாரு. கோயில்ல சோறு போடுறாங்க, எல்லா சாமி நகர் நீங்க சங்கி பசங்க திருடி போட்டீங்க, எல்லா சாமிக்கே போட்டாச்சு, எல்லா கோயில் குடமுழுக்க பண்ணியாச்சு. இங்க விஐபி, விவிஐபி, இவன் பணக்காரன், சமுதாயத்துல பெரிய ஆளு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எவனா இருந்தாலும் ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது. எவனா இருந்தாலும் எல்லாரும் போய் சாமி பார்க்கறது போய் என்னடா பெரியவன் சின்னவன், கடவுள் முன்னால் எல்லாரும் சமந்தாண்டா. இந்த விஐபி எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் போய் கோயில்ல போய் டிக்கெட் வாங்குறேன், டிக்கெட் வாங்கி போய் சாமி பாருனாரு. அது ஒண்ணு வரவேற்கிறோம். நிறைய பேர் திட்டுறாங்க, நம்ம கட்சியாரோட சொல்லுவாங்க, என்னடா நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு கோயில் கூட போக முடியல, அமைச்சு இப்படி ரூல்ஸ் போட்டாரு. அப்பெல்லாம் பார்த்தா நம்ம கட்சிக்காரன சிறப்பா உள்ள கூட்டு போவாங்க ஸ்பெஷல் தர்ஷன். அது இல்லையேன்னு இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா வர்றானா இப்படிதான் இருக்கணும். கடவுள் முன்னாலாம் யாரும் பெரியவன். அதான் திராவிட மாடல் அடிச்ச அவனுக்கு இதெல்லாம் பத்தின்னு எரியுது. போயிட்டான் சிக்கந்தர் பாஷா அங்க வந்து மசீதிக்கு இது அண்ணாமலை நீ செருப்புடி வாங்க போற. எச்சராஜா பைத்தியக்காரன். ஒரு கேங் இருக்குது, எச்சராஜா, நண்பர் ரங்கராஜ் பாண்டே, என்ன சொல்றது, நண்பர் ரங்கராஜ் பாண்டே, அப்புறமா இன்னும் அவனுக்கு பேர்லாம் தெரிஞ்ச டிவியில பேசுறாங்க RSS காரங்க, அவனுங்க இந்த பிஜேபி காரனுங்க, அந்த குருமூர்த்தின்னு ஒத்துக்கிறாரு அவரு. இது வந்து புதுசா இந்த பத்தினி, உலக பத்தினிகை சங்க தலைவர், ஒரு நல்ல பத்தினி. ஆண் நிழல் கூட அவன் மேல பட்டது கிடையாது. ஆண் வாடன்றது வேற, வாட கிட்ட வந்தாதான் அடிக்கும். ஆண் நிழல் கூட அவன் மேல பட்டது இல்லை. பாதுகாப்பா கஸ்தூரி, இதுங்கெல்லாம் ஒரு கேங். கஸ்தூரி ஆயிடுச்சு. அவன் ஒருத்தங்கிறான், யாருன்னு கேட்டா அந்த பீர் சம்பத், அர்ஜுன் சம்பத், அந்த புறம்போக்கு பையன், அவனும் பாப்பானு குண்டி கழுவி விடுறாங்க. இவனுங்கெல்லாம் வேலை என்னன்னு கேட்டா இந்து மதம் பேசி மதக்கலவரத்தை தூண்டுறது. எனவே இது திமுக ஆட்சியில நடக்காது. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கைவிட்டா மரியாதை எச்சராஜாக்கு, அண்ணாமலைக்கு, பிஜேபிக்கு, அவங்க கூட இந்து அமைப்புன்னு சொல்ற அந்த பிராட் அமைப்புகளுக்கு. உண்மையான இந்து அமைப்பெல்லாம் அவங்க ஒற்றுமையாகிறாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனு. இங்க போய் இந்த ஆட்சி கட்டப்பை ஏற்படுத்தலாம் திருப்பரங்குன்றத்தை போய் எதனா கலவரம் பண்ணா இரும்பு கரம் கொண்டு அடக்கோன்னு அந்த ரகுபதி சொன்னார்ல, கண்டிப்பா அது நடக்கும். எச்சராஜா நீ எல்லாம் பாத்ரூம்ல வலி குந்தா தாங்கி வாடா நைனா, உனக்கு எலும்பு இல்ல, அதெல்லாம் பூந்தொடப்பத்துல இருக்கிற மெலிசான குச்சிமா தாங்குவியா? உடையத்து எலும்பாவது விதா உடம்புல உனக்கு தாங்குவியா? அண்ணாமலை தாங்குவான். ஆனா அவன் மாட்டி விட்டு திடீர்னு லண்டனுக்கு போறான், படிக்க ஓடி போடுவான். அதனால இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அங்கே வழக்கம் போல் நம்முடைய முருகர் கோயில், முருகர் பாப்பானா, நீங்க பாப்பானெல்லாம் வரீங்க,
முருகன் ஒன்னும் பாப்பான் கிடையாது. அவர் எங்க ஜாதிக்கார், தமிழ்கார். அவரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. அவர் பாப்பான் கிடையாது. முருகரோட பூணூல் போட்டானுங்களா என்ன? முருகர் பாப்பான் கிடையாதுப்பா, வேட்டைக்கார முருகர். அவர் பாப்பான் கிடையாது. அவர் அப்படியே எங்க வள்ளிமலை பக்கம் அங்கெல்லாம் வந்து நம்ம கடவுள் வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவர் நம்மள மாதிரி வாழக்கூடிய ஒரு சாதாரண எங்க ஜாதி. அவரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. அவர் எங்க ஜாதி, உங்க ஜாதி கிடையாதுரா. முருகர் பாப்பாங்க கிடையாது. கோயில்னா பாப்பா உங்களுக்கு சொந்தமா? எந்த சாமி பாப்பாங்க கிடையாது, எல்லாமே எங்க ஜாதிரா. நீங்க கொண்டாடுறீங்க. அதனாலதான் பெரியார் அன்னைக்கே சொன்னார், டேய் எனக்கு செலை வச்சுக்கன்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்த உன் முட்டாள்னு எழுதிட்டு கீழே பெரியார்னு எழுதிருங்கடா. தாடி கீடி வச்சுன்னு ஈவேரா பெரியாரா இவர் ஒரு சாமின்னு சொல்லி எனக்கு பூணூல் மாட்டிட்டு போறானுங்க. அன்னைக்கே பெரியார் சொல்லிட்டு போனார், யாரை பார்த்தாலும் பூணூல் மாட்டுவானுங்க இவனுக்கு, யாரை பார்த்தாலும் பூணூல் மாட்டுவானுங்க. அதனால இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல அங்க சிக்கந்தர் பாஷா அந்த தர்கா 750 வருஷம்ன்றாங்க. 700 இருக்குது. அது அங்கதான் இருக்கும். நம்ம கோயில் முருகர் கோயில் நம்ம வழிபடுவோம், நம்ம சமண கோயில வழிபடுவோம், நம்ம ஈஸ்வரன் கோயில் வழிபடுவோம். அங்க அந்த சிக்கந்தர் தர்பாஷா அங்க உலகாளிவுக்கு அங்கதான் இருக்கும். அவங்க ஐதீகப்படி அவங்க தான் ஆடை நான் வெட்டட்டும், கோழியை நான் வெட்டட்டும், அவங்க ஸ்தாய் வழிபட்டோம். ஆடு கோழி விட்டு நம்மளை கூப்பிட்டா நம்மளும் போய் சாப்பிட்டு வரலாம். இந்து மத கோயிலுக்கு வந்துட்டு நீங்க கொச்சைப்படுத்துறா, ஏன்டா உங்களோட அவன் காஞ்சிபுரத்துல தேவநாதன் ஒரு ஐயரு பாப்பான். அவன் என்ன பண்ணான்? கோயிலுக்குள்ள ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள போறாங்க, லிங்கம் இருக்குது. அந்த காவி வெட்டி எடுத்து வயிற்றுக்கு மேல கட்டிக்கணும். ஒரு கால் எடுத்து லிங்கத்தை மேல வச்சுட்டான், ஒரு பொம்பளை நிக்க வச்சுட்டான். என்ன வேலை பார்த்தான் அவன்? லிங்கம் இருக்கிற கோயில் ஈஸ்வரன் கோயில்ல போய் இவன் லிங்கத்தை காட்டுறான். அங்க என்ன வேலை பார்த்தான் அவன்? கோயில்ல அவன் யாரான்? அவன் கேட்டிருக்காங்க சாமி ரூம்ல. அவன் என்ன வேலை பார்த்தான்? பாப்பான் தான் பிஜேபி காரன். அவன் என்ன வேலை பார்த்தான்? சாமி ரூம்ல முருகர் வேலுக்குது, முருகர் படங்குது, அம்பாள் படங்குது. சாமி ரூம்ல 2 காலை வச்சுட்டான். 2 காலை வச்சுட்டு மத்தவன் கையை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் நம்ம கை தான் நமக்கு பயன்படணும். அவன் கையால வேலையை பார்த்தான். நீங்க கோயில கற்பழிக்கிறீங்க. நீங்க வடமாநிலத்துல குழந்தைகளை கற்பழிக்கிற காம கொடுறனுங்க பிஜேபி, RSS. நீங்க பரதேசி பசங்க. இன்னைக்கு கோயில் சுத்தபத்தமா ஐதீகமா எல்லா கோயிலும் இன்னைக்கு கடவுள்கள் மகிழ்ச்சியாகிறாங்கன்னா திமுக திராவிட மாடல் ஆட்சியில். அதனால நான் அதிகம் பேச விரும்பல. என்ன சொல்றது, பல விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பிஜேபிக்கு சொல்றேன், RSS அவன் எச்சராஜா விட்டுது. அண்ணாமலைக்கு சொல்றேன், ஏய் உனக்கு இப்ப மார்க்கெட் டவுன் ஆச்சு, மார்க்கெட் ஆச்சதுக்கு இந்த பிரச்சனை கிளப்புற அண்ணாமலை பெட்டா மவன மதத்துக்குள்ள வந்த செருப்படி வாங்குவ. அந்த திருப்பரங்குன்ற மலையில எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வழிபடுகிற தர்கா, சிக்கந்தர் தர்கா எங்க இருக்குதோ அது வழக்கம் போல் அங்கதான் இருக்கும். அவங்க தர்காக்குள்ள ஆடு கோழி வெட்டி அவங்க வெட்டிக்குவாங்க. அவங்க வழிபட அவங்களுக்கும் நம்ம கோயில் முருகர் கோயில், சமண கோயில், ஈஸ்வர கோயில் நம்ம வழிபாடு நம்ம வழக்கம் போல் இருக்கும். இந்த வெளியூர்ல இருந்து பிஜேபி காரன், இந்த இந்து முன்னணி, RSS எவனா காவி கூடி ஏத்துன்னு வந்தா செருப்பால் அடிச்சு துரத்துங்க. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.